Good morning, students. Today we are going to discuss 9th Social Science Civics First Unit Forms of Government and Democracy. So, in this lesson, we are going to know different types of forms of government and then meaning of democracy and then merits and demerits of democracy. What are the challenges faced in Indian democracy? So, first introduction. We are going to learn from this lesson how various forms of government have developed globally. ஸோ வேர்ல்டு வைடில் எப்படி கவர்மெண்ட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Today, many countries of the world follow different types of governments, but the modern world prefers democracy. ஸோ நிறைய டைப் ஆஃப் கவர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் மாடர்ன் வேர்ல்டு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். The governance of nation differs significantly based on who has powers. ஸோ கவர்னன்ஸ் யார்கிட்ட பவர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நிறைய ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் அரிஸ்டோக்ராசி அண்ட் தென் மோனார்கி அண்ட் தென் ஆட்டோக்ரேசி அண்ட் தென் ஒலிகார்கி அண்ட் தென் தியோக்ரேசி, டெமோக்ராசி அண்ட் ரிபப்ளிக். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு we are going to discuss aristocracy. ஸோ அரிஸ்டோக்ராசி அப்படின்னா a form of government in which power is in the hands of a small privileged ruling class. ஸோ ஸ்மால் பவர் யார்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து கவர்னன்ஸ் டிஃபர் ஆகும், அதாவது அதிகாரம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அரிஸ்டோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பவர் ஒரு ஸ்மால் ப்ரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ்ட்டு இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அரிஸ்டோகிராசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா பீப்புள்ஸுமே ரூல் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்மால் ப்ரிவிலேஜில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே என்ன பண்ண முடியும்? ரூல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின். நெக்ஸ்ட் மோனார்கி. மோனார்கி அப்படின்றது எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரீஜியன்ஸ் சுப்ரீம், யூஸ்வலி எ கிங் ஆர் குயின். கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. அதாவது இப்போ ஒரு கிங் இருந்தாங்க அப்படின்னா கிங் ரூல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை தான் மோனார்கி அப்படின்னுவாங்க. அரசரோ ஒரு அரசியோ யாரோ ஒருத்தர் ரூல் பண்ணுறது. அண்ட் தென் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வாரிசு யாராவது, அவங்களோட சன்னோ டாட்டரோ அவங்க ரூல் பண்ணுவாங்க மோனார்கியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அரிஸ்டோக்ராசியை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் எந்த பீப்புள் வேணும்னாலும் ரூல் பண்ணலாம். ஆனால் மோனார்கியில் அந்த கிங்கோட ஆர் குயினோட சன் ஆர் டாட்டர் அந்த மாதிரி அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பூட்டான், ஓமான், கத்தார் இதெல்லாம் மோனார்கிக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோக்ராசி. எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் ஹூ அப்சல்யூட் பவர். ஸோ யாருக்கிட்ட ஒரே ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட பவர் இருக்கிறது தான் ஆட்டோக்ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்த் கொரியா, சவுதி அரேபியா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோக்ராசி. நெக்ஸ்ட்டு ஓலிகார்கி. ஓலிகார்கி அப்படின்றது என்னென்னா எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்திங்கன்னா கிரேசி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்ட்ட பவர் இருக்குது. இதில் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்ட பவர் கண்ட்ரோல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபார்மர் சோவியத் யூனியன், சைனா, வெனிசுலா, நார்த் கொரியா இதெல்லாம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு தியோக்ராசி. ஸோ தியோக்ராசி அப்படின்றது என்னென்னா எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரின்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் government, headed by the priest who rules in the name of God or proclaims himself as God. ஸோ இந்த தியோக்ராசி அப்படின்றது என்னென்னா அவங்க ஒரு சில கோட்பாடுகளை வச்சுட்டு நான் தான் ப்ரிஸ்ட் அப்படின்னா யார், பாதிரியார்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க ரூல் பண்ணுறது. ஓகேவா? நான் தான் காட் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக சொல்கிறவங்க, அவங்க யாராவது ஒருத்தங்க ரூல் பண்ணுறது தான். ஓகேவா?
ஸோ அவங்க தான் காடு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது தமிழில் சொல்லணும்னா மத குருமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எங்கேன்னா வெட்டிக்கனில் தான் அங்கே இதாகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெமோக்ராசி. ஸோ டெமோக்ராசி அப்படின்றது எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் எலிஜிபிள் மெம்பர்ஸ் இன் த பாப்புலேஷன் vote to elect their elected representatives and the party or individual who obtains the majority votes forms the government. Example India, USA, France. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, எலெக்ஷன் வச்சு நம்ம ஓட் பண்ணுற பீப்புள்ஸ் ஓட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து டெமோக்ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியன் கண்ட்ரி வந்து டெமோக்ராசி ஏ சிஸ்டம் ஆஃப் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஓட் மூலமாக எலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிபப்ளிக். ஸோ ரிபப்ளிக் அப்படின்னா என்னென்னா ஏ ஸ்டேட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்டு பை த பீப்புள் அண்ட் தர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் விச் ஹேஸ் அன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ரெதர் தென் ஏ மோனார்க். எக்ஸாம்பிள் இந்தியா, ஆஸ்திரேலியா. தட் மீன் ஸோ பவர் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணணும் இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது தான் வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்து அவங்ககிட்டருந்து நாமினேட் பண்ணி பிரசிடெண்ட்டை வந்து கொண்டு வரதான் வந்து ரிபப்ளிக்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எம்எல்ஏ, எம்பி எல்லாத்தையும் வந்து ஓட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை பொறுத்து அவங்க வந்து பேஸ் பண்ணி பிஎம் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், கிளியராக சொல்லியிருக்காங்க. டெமோக்ராசி அப்படின்றது ஓட் மூலமாக எலெக்ஷன் மூலமாக வந்து பண்ணுறதா வந்து டெமோக்ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அதாவது ரிபப்ளிக் அப்படின்றது நம்மளோடது ஓட் பண்ணி எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுறதா. ஓகே, அது ரிபப்ளிக் தான் வரும். தென் அரிஸ்டோக்ராசி அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்மால் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ் வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது. அண்ட் தென் மோனார்கி அப்படின்றது மன்னர் ஆட்சி. ஓகே, அதாவது கிங் வந்து ரூல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கிங் ரூல் பண்ணுறது அப்படின்னா அது தெரியுதா, கிங் மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the term republic was first coined in 500 BCE in Rome. It is derived from res publicia, a Latin word meaning public matter. ஸோ ரிபப்ளிக் அப்படின்னா லத்தின் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ண வந்தது தான். ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேட்டர். ஓகேவா? So India became a republic on 26 January 1950. It is governed in accordance with the constitution adopted on 26 November 1949, which came into force on 26 January 1950. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணினது நமக்கு ஸோ அக்செப்ட் பண்ணிட்டது வந்து பார்த்திங்கன்னா 26 நவம்பர் 1949. நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது 26 ஜான்வரி 1950 தான் நமக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ரிபப்ளிக் டே 26 ஜான்வரி அன்னைக்கு நடக்குது. ஓகே, 1950 நம்ம வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் டெமோக்ராசி? ஸோ டெமோக்ராசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது டெமோக்ராசி. ஓகேயா? ஸோ டெமோக்ராசி இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தர் ரூலர்ஸ். ஸோ அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அதில் வந்து பீப்புள்ஸே வந்து ரூலர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள்ஸ் ஷுட் ரூல் த கண்ட்ரி. ஸோ பீப்புள்ஸ் யாரை எலெக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து கண்ட்ரியை ரூல் பண்ணணும். People have the freedom to express views, freedom to organize and freedom to protest. ஸோ அவங்களுக்கு ப்ரோட்டஸ்ட்னா போராட்டம்னு தெரியும் இல்லையா, ஸோ அவங்களோட வியூஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட வியூஸ், அதாவது டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து அவங்க சொல்கிறதுக்கும் அண்ட் தென் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அதாவது ஃபார்ம் கமிட்டி அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஃப்ரீடம் டு ப்ரோட்டெஸ்ட் போராட்டம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Next one, meaning of democracy. Democracy is a system of government in which the supreme power is vested in the people of country and people elected their representatives either directly or indirectly
through fair and free elections which are usually held periodically. டெமோக்ராசி அப்படின்றது என்ன அப்படின்னா பீப்புள்ஸோட பவரோட நம்ம வந்து ரூல் பண்ணுறது தான் வந்து டெமோக்ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பீப்புள்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டெமோக்ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் வச்சு நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகே, அதுதான் வந்து அந்த டைம் பீரியடிக்கல். ஓகே, த டேர்ம் டெமோக்ராசி இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த 2 Greek words demos meaning people and kratia meaning power. ஓகேவா? ஸோ தஸ் லிட்ரலி டெமோக்ராசி மீன்ஸ் த பவர் ஆஃப் த பீப்புள். ஸோ டெமோக்ராசி அப்படின்னா பீப்புளோட பவர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெமோக்ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் இன்னொரு வேர்டு ரிபப்ளிக் பார்த்தோம். ரிபப்ளிக்னா பப்ளிக் மேட்டர். ஓகேவா? ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி, true democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா டெமோக்ராசி அப்படின்றது ஒரு 20 பீப்புள்ஸ் உட்கார வச்சு பண்ணுறது வந்து டெமோக்ராசி கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு வில்லேஜ்லேயும் வந்து பீப்புள்ஸை வந்து ஒரு வில்லேஜ்லேயும் ஒர்க் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா டெமோக்ராசி அப்படின்னு சொல்கிறாரு மகாத்மா காந்தி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ டெமோக்ராசியோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள்ஸ் தான் வந்து ஃபைனலாக வந்து யாரை எலெக்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். யார் எலெக்ட் பண்ணணுமோ அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. ஃப்ரீ அண்டு ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்படின்னா ஃப்ரீடமாகவும் அண்ட் தென் ட்ரூத்தாகவும், ஓகேயா, ட்ரூத்தாகவும் இருக்கும் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது voting right is with equal value to those who have attained the age of 18. ஸோ 18 years கம்ப்ளீட் ஆனவங்க தான் ஓட் பண்ண முடியும் இல்லையா? நம்ம இந்தியாவில் 18 years கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம ஓட் பண்ண முடியும். 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் வரும்போது 18 years கம்ப்ளீட் ஆகிருந்தால் நம்ம ஓட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அடுத்து 18 years எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் ஓட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நம்மளோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடமும் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ மேலே ஆப்ரஹாம் லிங்கன் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் USA defines democracy as a government of the people, by the people and for the people. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற USA பிரசிடெண்ட் வந்து இதுக்கு டெமோக்ராசிக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா as a government of the people, by the people and for the people. by the people and for the peopleனா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் டெமோக்ராசின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அதான் by the people and for the people. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் டெமோக்ராசி பிகின்ஸ் 2500 years ago in some of the city-states of ancient Greece. Earlier Greeceல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 years பிஃபோரே வந்து டெமோக்ராசி சிஸ்டம் இருந்திருக்கு. It is important to know that democratic institutions existed in India as early as the Vedic period. ஸோ இயர்லியராக வந்து வேதிக் பீரியடில் இந்தியாவிலையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. Chanakya's Arthashastra tells us that in ancient India, an autonomous village community was the basic unit of the local government. ஸோ villages அப்படின்றத வந்து பேசிக் யூனிட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத சாணக்கியாஸோட அர்த்தசாஸ்திராஸில் அப்போயே வந்து ப்ரீவியஸாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இயர்லியராகவே. அண்ட் தென் during the later Chola period, ancient Tamil Nadu Kudavole system was a very notable and unique feature of the village administration of the Cholas.
ஸோ சோழா பீரியட் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோழா பீரியட். ஓகேயா, சோழா பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா குடவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருந்தது. வில்லேஜிலலாம் பார்த்தீங்கன்னா குடவோலை சிஸ்டம். ஓகேவா, ஒரு குடம் இருக்கும், அதில் வந்து ஓட் யாருக்கு போடுறாங்களோ ஓலையில் அவங்களோட நேம் எழுதி உள்ளே போட்டுருவாங்க. ஓகே, அதை கவுண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் வந்து யார் வந்து வில்லேஜை வந்து அட்மின் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சோழாஸ் பீரியடில் இருந்தது. The evolution towards a democracy is represented by the following values. ஸோ இதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே குடவோலை சிஸ்டம் சோழாஸ் பீரியடில் வந்து அதை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, சேம் அதுதான். ஸோ அண்ட் தென் இந்த டெமோக்ராசியோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டி, அண்ட் தென் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட்டு. ஸோ அதனோட வேல்யூஸ் வந்து ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறது, அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பொறுப்பு இருக்குது. ஓகே, இப்போ எலெக்ஷன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஓட் பண்ணணும் அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறது. ஓகே, அண்டு ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஓகேயா, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டெமோக்ராசியோட வேல்யூஸ். ஓகேவா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறது. அதாவது நம்மளை ஃபஸ்ட்டு ரூல் பண்ணுறது இங்கிலாண்டு. ஓகேயா, ஸோ நம்ம அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால இந்தியாவிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா USA, ஃப்ரான்ஸில் இருக்கும். எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரேட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெஜிஸ்லேச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா MLA, MPs இவங்கெல்லாம் வந்து லெஜிஸ்லேச்சர்ஸில் வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா மினிஸ்டர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி லெஜிஸ்லேச்சரும் வந்து, அதாவது இவங்க ஏதாவது தப்பு பண்ணனா இவங்க கொஷின் பண்ணலாம், இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் இவங்க மினிஸ்டர்ஸ்லாம் கொஷின் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது MLA, MP இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அது. ஓகேயா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது மினிஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் இவங்க கொஷின் கேட்கலாம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து கொஷின் கேட்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த டபுள் ஏரோ போட்டிருக்காங்க. ஓகேவாம்மா, ஸோ அடுத்தது பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் USA அண்டு ஃப்ரான்ஸ். ஓகேவா, ஸோ USAலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர். ஸோ இவங்க தனியாக இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனியாக இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஓகே, யாரையும் கொஷின் பண்ண முடியாது. ரெண்டுமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் ரெண்டுமே இருக்கும். சரியாம்மா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனி, லெஜிஸ்லேச்சர். ஆனால் நம்மளோட பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா, இதில் வந்து ரெண்டுமே லிங்க்கு கிடையாது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும், லெஜிஸ்லேச்சர் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, ரெண்டுமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடென்டியல். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டெமோக்ராசி பார்க்கலாம். ஓகேவாம்மா, தேங்க்யூ ஆல்.